நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Iqoo பார்த்தீங்கன்னா டுவல் சிப் மாஸ்டர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லைங்க, ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டுவல் சிப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எதுக்கு டுவல் சிப் மாஸ்டர்னு ஓவரா பிராண்டிங் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாப் ஸ்பெசிஃபிகேஷனோட இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதான் Iqoo தான் மாசு கெத்து ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே Iqooவோட 7 லெஜெண்ட் அந்த அளவுக்கு தரமா இருக்கா? 40,000 ரூபாய் கீழே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெசிஃபிகேஷனோட இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா Iqooவோட 7 லெஜெண்டை பற்றி டோட்டலாக இந்த வீடியோவில் பிரிச்சு மேய போகிறோம். ஸோ வாங்க நண்பா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா Iqooவோட 3க்கு அப்புறம் இப்போ திரும்ப கேம்குள்ள வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Iqooவோட 3 ஸ்மார்ட் ஃபோன் செமையாக லான்ச் பண்ணாங்க. ஸோ டாப் ஸ்பெசிஃபிகேஷனோட தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனாலும் சில மைனர் இஷ்யூஸால அந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் அது விவோட ஒரு சப் பிராண்டுனால அது அதிகமாக யாரும் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ ஆனால் இந்த தடவை நீங்கள் 40,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறியா, எடுத்து வை தலைவா Iqooவோட 7 லெஜெண்ட் அந்த அளவுக்கு தரமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Iqooவோட லெஜெண்ட் 40,000 ரூபாய்க்கு லெஜெண்ட் தாங்க சீரியஸா. ஏன்னு கேட்டீங்கன்னா BMW கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ BMW கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. Oneplus ஹசல்பிளாட் இப்போ பார்த்தீங்கன்னா Iqooவோட 7 லெஜெண்டை பற்றி ஓவரால் பில்டப் கொடுக்குறே தலைவா அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா Iqooவோட 7 லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா 6.62 இன்ச்சஸ் ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட AMOLED பேனல். ஸோ சாம்சங்கோட AMOLED பேனல் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஒரு பேனல் தான் இது. பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நம்ம தலைவர் ரெட்மி பார்த்தீங்கன்னா எதுவுமே விட்டு வைக்கிறது இல்லை. ரெட்மியோட K40 ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன தடவை Iqooவோட 3rd ஜெனரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண ஒரு குறைய இந்த தடவை ரெட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 120 ஹெட்செட் இருக்கிற ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 40,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு Iqoo கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னோடனே Snapdragon 888 தாங்க இப்போ டாப் வேரியண்டான சிப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிளாக்ஷிப் லெவல் கில்லருங்கிறதுக்கு ஒரு அடையாளமே. இந்த 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் AAA சிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா இந்த 40,000 ரூபாய்க்கு 870 சிப் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 870க்கும் 888க்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் அது டாப் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுக்கறனால இது பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கீழே வரனால இது கண்டிப்பாக ஒரு டாப்பான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Iqooவோட லான்ச் ஈவெண்ட்ல ஒரு 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். கேமிங் ஸோ கேமிங்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Iqooவோட 7 கிடையாதுங்க. Iqooவோட 7 லெஜெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் கேமிங்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமிங்காகவே இதில் பார்த்தீங்கன்னா சில வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் விளையாடுறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஓவரா ஹீட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் ரெடிஃபை பண்ணுறதுக்காக 4096ங்கிற இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபோனில் கொடுக்க போறாங்க. Iqooவோட 7 லெஜெண்ட்ல மட்டும்தான், 7ல கிடையாது. 7 லெஜெண்ட் இஸ் அ லெஜெண்டரி கேமிங் ஃபோன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மாஸ்டர் டச்சுங்கிற ஒரு விஷயத்த புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ட்ரிகர் வச்சு தான் நீங்கள் கேமை வந்து அந்த ஷோல்டர் பட்டன்ஸ் மூலமாக விளையாண்டுருந்தீங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயே ஒரு இன்பில்ட் ஜாய்ஸ்டிக்காக அந்த மாஸ்டர் டச் இருக்குங்கிறாங்க. இன்பில்ட் ஜாய்ஸ்டிக் இல்லை கேம் பேட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பில்ட்டால பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடும்போது உங்கள் ஃபோன் தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா எக்ஸ்டெண்டட் ரேம். ஸோ எக்ஸ்டெண்டட் ரேம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3GB அந்த ஸ்டோரேஜ் வந்து எடுத்து உங்களுக்கு ரேமாக வந்து கன்வெர்ட் பண்ணி அது கேமாக பர்ஃபார்மன்ஸ் வேற தூக்கி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் அதிகமாக இது நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் யாரும் வாங்குறதால இந்த விஷயத்த அதிகமாக யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா கேமரா டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சோனியோட IMX 598ங்கிற மெயின் ஷூட்டர் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் 13 மெகா பிக்சல் டெலிபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 மில்லிமீட்டர் இருக்கிற ஒரு டெலிபோட்டோ லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் முன்னாடி சொன்னால் அல்ட்ரா வைட் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ லென்ஸும் பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மேக்ரோவும் எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பிராண்டும் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் கண்டிப்பாக இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆனால் இது அவங்க வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ணக்கூடாது. கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரிங்கிற அந்த பேட்டரி சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி அலோன் நண்பா. ஏன்னா இந்த 4000 mAh பேட்டரி கண்டிப்பாக கேமர்ஸ்க்கு பத்துமானு எனக்கு தெரியல. ஒரு 5000 இல்லை 4500 பத்தி இருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க, 2 தடவை சார்ஜ் போட்டு விளையாடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. ஸோ Iqooவோட 7 லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக லெஜெண்ட்னு சொல்றாங்கன்னா ட்ரூலி இஸ் அ லெஜெண்ட். 40,000 கீழே உங்களுக்கு வரப்போகுது ஸ்மார்ட் ஃபோன் தான் நண்பா. ஸோ இதோட பிரைஸ் வேரியன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ Iqooவோட இந்த 7 லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ல கிடைக்குது. அதே 2 வேரியன்ட்ல கிடைக்குது. 128 வேரியன்ட், 256 வேரியன்ட். ஸோ அதே மாதிரி 8GB RAM 12GB RAM இந்த 2 வேரியன்ட்ல கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னா நீங்கள் 8GB RAM 128GB அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் போகலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கிடைக்குது. அது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000க்கு அமேசானில் ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாப் வேரியன்ட் வேணாலும் ஏதோ கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் தான் நண்பா இப்போ ஆஃபீஷியலாக கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்பெசிஃபிகேஷனோட எல்லாமே பார்க்கும்போது தரமாக தான் இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 40,000 ருபீஸில் இருக்கிற ஒரே ஒரு கீழே வர ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா ஐக்யூவோட 7 லெஜெண்ட் தான். ஸோ நீங்கள் வாங்குறதானா 40,000 கீழே இது ஒரு பெஸ்ட் செக்ஷனாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு எது மாற்றி கொடுத்துருக்கலாம்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா நன்றி நண்பா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது மாதிரியான நிறைய டெக்னாலஜிக்கல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லெஜிடெக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். நன்றி.